நம்மளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு நாளாகத்தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாளை கணக்கீடு செய்தார்கள். இயல்பு அந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னோனே எல்லாருக்கும் 2 விதமான விஷயங்கள் ஞாபகத்திற்கு வரும். ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ப கள்ளழகர் ஆட்சியில் இறங்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு மிகச்சிறந்த நன்னாள். இன்னொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தா, சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள், இல்ல சித்திரகுப்தனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்ற மாரி நெறைய அ தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. சித்திரகுப்தன் யாரு அப்டின்னா, யூசுவலா நம்மளுக்கு தெரியும். அவர் யமதர்மராஜனோட ஒரு அசிஸ்டன்ட்டா இருக்காரு. இல்ல அவர் வந்து சரி இப்படிலாம் வந்தா சிவனின் புதல்வன் அம்பிகை வந்து தங்கத்தட்டில் கோடுகளாக வரையப்பட்ட சித்திரகுப்தன் இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். சித்திரகுப்தன போய் வழிபாடு பண்ணால் அன்று பாவங்கள்லாம் போய்விடும் அப்படின்றது ஒரு நியதி இருக்கு. அப்போ யார் பாவம் வேணா பண்ணிட்டு போய் சித்திரகுப்தன பார்த்தா ஓகேவா? சரி பண்ணிடுவாரா? அப்படி இல்ல. இல்ல இதுவரைக்கும் பண்ண பாவம்லாம் சித்திரகுப்தன போய், நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாப்ல சரியாயிடுமா? அதுவும் இல்ல. அப்புறம் எதற்காக இந்த சித்திரகுப்த வழிபாடு வைக்கப்பட்டது? ரொம்ப ஆழ்ந்த நுட்பமா ஒரு விஷயத்த சொல்றேன். எப்பயுமே நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒன்றின் மீது ஒரு பொருளை ஏற்றி, அதன் மீது நம் கவனத்தை குவிப்பதற்காகத்தான் வழிபாடுகளை கொண்டு வந்தார்கள். நெறைய இடத்துல நான் அத சொல்லிக்கிட்டே இருக்கேன். சித் என்றால் மனது என்று பொருள். குப்தம் என்றால் மறைதல் அப்படின்றது பொருள். அப்ப சித்திரகுப்தன் எங்க இருக்கான்? வெளிலலாம் நமக்குள்ள தான் இருக்கான். நம்மளுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் சித்திரகுப்தன்.